ஹலோ அச்சுவாஸ், இது வந்து என்னோடய 2026 யூபிஎஸ்சி பிளானு. ஸோ நான் வந்து இந்த மே 2025லேருந்து நெக்ஸ்ட் மே 2026 மே 1 வரைக்குமே நான் வந்து ஒரு பிளானை ரெடி பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட்டாக வந்து நான் ஒரு பக்கா பிளான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நானும் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் தான். ஸோ நிறைய டைம் டேபிள் போட்டு என்னால் ஃபாலோ பண்ண முடியல ஒர்க் இருக்கிறதுனால. அண்ட் இப்போ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, நம்ம ப்ராப்பராக வந்து டே டு டே நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணி அதை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பிளானை நான் ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் சைடில் ரிமார்க்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த ரிமார்க்ஸ் வந்து இன்கேஸ் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன் இல்லை பண்ணலை அப்படிங்கும்போது அதெல்லாமே சைடில் நோட் பண்ணுறதுக்காக வந்து ரிமார்க்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட்டு 3 மந்த்ஸ்க்கு வந்து என்னோடய ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்து ஆந்த்ரோபாலஜிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ப்ளஸ் வந்து சிசேட் நான் கொஞ்சம் வீக் தான். ஏன்னா நான் வந்து மற்ற சப்ஜெக்ட் நான் படிக்கிறோம் எல்லாமே பண்ணுறோம். பட் சிசேட் அப்படிங்கிறது வந்து அவ்வளோக்கும் கவனம் செலுத்தலை நான் என்னோடய இதுபடி. ஸோ அதனால் ஓகே, சிசேட்க்கு வந்து நான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 மந்த்ஸ் வந்துட்டு ஆப்ஷனல் ப்ளஸ் சிசேட்காக நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒதுக்குறேன். ஸோ இதில் வந்து வீக்லி என்னோடய டைம் டேபிள் பார்த்திங்கன்னா, மண்டே அண்ட் டியூஸ்டே வந்து சிசேட்க்கும் பேலன்ஸ் இருக்க 4 டேஸ், அதாவது சாட்டர்டே வரைக்கும் வந்து ஆந்த்ரோபாலஜிக்கும் அண்ட் சண்டே வந்துட்டு அது வந்து டெஸ்ட்டுக்காக நான் வந்து ஒதுக்கியிருக்கேன். பிகாஸ் எனக்கு ஆன்சர் ரைட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நம்ம படிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தோம்னா ஆன்சர் ரைட்டிங்கும் வந்து நமக்கு லேக் ஆகும். ஸோ அதனால் வந்து சண்டே வந்து கம்ப்ளீட்டட் டெஸ்ட் நம்ம வந்து ஆன்சர் ரைட்டிங் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து சண்டே நம்ம ஒதுக்கியிருக்கோம். பிகாஸ் சண்டே மட்டும் எனக்கு வீக் ஆஃப் அதனால. அண்டு நான் வந்துட்டு லாஸ்ட் இயர்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். பட் இந்த இயர் நான் கொடுக்கணும்னு நினச்சேன். பட் சில ரீசன்னால் என்னால் கொடுக்க முடியல எக்ஸாம். ஸோ அதனால் வந்துட்டு நான் லாஸ்ட் இயரே வந்து இந்த பேசிக்கான என்சிஆர்டிஸ் மற்றது எல்லாமே நான் படித்தனால, ஸோ இந்த தடவை வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நம்ம வந்து ப்ரிப்ரேஷனுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த டைம் டேபிள் போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் 2026 பிளான் பண்ணால் இந்த டைம் டேபிள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ரெகுலராக வந்து இனிமேல் வந்து வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.